ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் பிரேக் திரும்பவும் வீடியோஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சண்டே எடுத்த விளாக் தான் அது. சண்டே மார்னிங் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் சரியில்லை, அதனால் அன்றைக்கி விரதமெல்லாம் நான் இருக்கலை. ஆனால் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருந்தேன். இன்னும் பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். போகலாமா? பூஜை பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சிட்ருந்தேன். அதில் நிறைய எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஆயிலெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அப்படி தொடச்சி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணாங்கன்னா தான் சீக்கிரமாக நல்லாயிருக்கு, கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, அழுக்கும் போகிற மாதிரி ஒரு ஃபீல். நான் எப்பவுமே அப்படி தான் வாஷ் பண்ணுவேன். அப்புறமா சிங்கில் வைக்கக்கூடாதுன்றதுனால ஸ்லாப்பில் வச்சுட்டு அப்படி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். புளியும் விம் ஜெல்லும் போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்து விம் ஜெல் போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு புளி போட்டு தொடச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கழுவுறது கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் கேப் விழுந்ததுனால நிறையா அழுக்கு படிஞ்சிருச்சு பூஜை பாத்திரத்துலலாம். சபீனா பவுட்ரு போட்டால் இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். அன்றைக்கி சபீனா இல்லை, அதனால் நான் புளியும் விம்ஜெல் வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். லெமன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்ல புது பாத்திரம் மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்றா. இன்றைக்கி மகா சிவராத்திரியில் ரொம்ப ஒரு நல்ல நாள். இன்றைக்கி விரதம் இருந்தால் என்ன சொல்கிறது, அசுரர்கள் கூட சிவன்கிட்ட இந்த விரதம் இருந்து நிறைய வரன் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல நாள் இது. இன்றைக்கி சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு மகா சிவராத்திரினா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டுருந்தே மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் விரதம் இருப்பேன், கோவிலுக்கெல்லாம் போவேன், நைட்டெலாம் கண் விழிச்சிருக்கேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் இருக்க முடியல. சரி, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் உடம்பு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் விரதம் இல்லை, பட் ஆனால் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். கோவிலுக்கும் ஈவினிங் போகலான் இருக்கோம், நான் சிஸ்டர் எல்லாம். சரி, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்குது, அங்கே போகலான் இருக்கோம். நல்லாயிருக்கும். மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 2 வருஷம் போனேன், நல்லா இருந்துச்சு. அப்போது விரதம் இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் என்னால் இருக்க முடியல. நல்லாயிருக்கும், கோவிலுக்கு போகணும். சரி, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா ஒரு 7 மணிக்கு மேலே போகலான் இருக்கோம். ஒரு வழியெல்லாம் பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன். அப்படியே சிங்கில் தண்ணி எல்லாமே தேங்கி இருக்கிறதெல்லாம் வைப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். போய் பூஜை ரூமில் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு கையோடு வைப் பண்ணிடணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது. அதனால் சிங்க் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. பாத்திரம் கடைசியில் கழுவி முடிச்சதுக்கப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே பூஜை ரூமுக்கு கொண்டு போய் வச்சுட்டு
அது பூஜை பாத்திரத்தில் வந்து ஈரம் படக்கூடாது. அப்படி நம்ம கழுவின உடனே தண்ணியை வந்து ட்ரை பண்ணிடணும். ஒரு ஃபைபர் கிளாத் அது காட்டன் துணியில் இல்லை காட்டன் டவல் ஏதாவது வச்சு நல்லா வைப் பண்ணி தொட்டு எடுத்துடணும். அந்த தண்ணி ட்ராப்பாக அது அப்படியே உட்காந்துக்குச்சுன்னா அந்த பூஜை பாத்திரம் ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால எல்லாமே ஆற வச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து காலையிலே கடலெல்லாம் ஊற வச்சிட்டேன். ஸோ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டேன். விசிலும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு வேணால் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களையும் வீடியோ எடுங்க ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணனை கூப்பிட்டு இருந்தா வான்னு சொல்லிட்டு. இந்த சைடு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஈரம் வந்து லைட்டாக இருந்ததுனால இதுதான் இருந்துச்சு டிஷ்யூ, இந்த கிளாத் டிஷ்யூ தான் இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து எடுத்து தொடச்சிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் லைட்டாக தான் போகும், இருந்தாலும் சரி அதிலே ஓரளவுக்கு லைட்டாக தான் இருந்துச்சு, ஈரமும் நிறைய இல்லை. அதனால் அதிலே தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பூஜை பாத்திரமா வேறு மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அது நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விரித்து போட்டுட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு வச்சு நல்லா ஆற வச்சிட்டேங்கனாலையும் ஒரு 10 மினிட்ஸில் நல்லாவே காஞ்சிடும். அப்படியும் கூட வைக்கலாம். எனக்கு டைம் இல்லாததுனால நான் அப்படியே டிஷ்யூ பேப்பர்லேயே டிஷ்யூ கிளாத்லேயே தொடச்சிட்டு அப்புறமா போட்டு வச்சிட்டு இருந்தேன். எதுவுமே கடைசி நேரத்தில் செய்கிறதுனால இப்படி தான் இருக்குது. நான் எப்போவுமே முன்ன நாளே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இந்த டைம் வந்து என்னால் முடியல. அதனால் எல்லாமே அன்றைக்கி செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அன்றைக்கி நான் வீட்டு வேலை எல்லாமே அன்றைக்கி தான் செஞ்சேன். அதனால் பூஜை பாத்திரமும் அன்றைக்கி தான் கழுவி தொடச்சி எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் பாப்பா இருந்தால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. விளையாடிட்டே இருப்பா, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். லீவ் நாள்னாவே அப்படி தான் இருக்கும். மற்ற நாள் பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆனாலும் லீவ் நாளில் மட்டும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. சரி, மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருந்தேன். மஞ்சள் வந்து கலக்கும் போது கொஞ்சமாக சந்தனமும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிங்கன்னா போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அந்த மாதிரி தான் வைப்பேன். நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவும் வந்து பக்கத்தில் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தா. அப்புறம் ஒவ்வொன்றா பொட்டு வச்சு நான் அவகிட்ட கொடுத்துட்ருந்தேன். அவகிட்ட பேசிகிட்டே வேலை செஞ்சிட்ருந்தேன். டைம் வந்து அன்றைக்கி போனதே தெரியலங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த பச்சரிசி நிரப்பி காயின் வச்சு அது மேலே விளக்கு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வெறும் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. அப்புறம் வந்து திரி ஸ்டாண்டு அது 2 வச்சுருக்கேன். அது திரி வந்து போடும்போது அங்கே நிறைய கருப்பாக அழுக்கு படியுது. எண்ணெய் பிசுக்காக இருக்கிறதுனால அந்த நுனியை வந்து ரொம்ப தொடச்சி தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் திரி ஸ்டாண்டு வச்சு அதில் தான் திரி போட்டு ஏற்றிட்டுருக்கேன். அப்புறம் எல்லாத்துக்கும் போட்டு வச்சு முடிச்சாச்சு. எல்லாமே எடுத்து ஷெல்ஃபில் வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். அது ஒரு 1 ஷெல்ஃப் தான் இருக்கும். ரொம்ப சின்ன பூஜாரம் தான். இந்த பக்கம் வந்து கொண்டக்கடலை வெந்துருச்சு. சரி, ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தாளித்து கொண்டு வந்துட்டேன். அது தாளித்தது வீடியோ எடுக்கலை. நான் வந்து 2 கப்பில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து தாளித்த கொண்டக்கடலை, இன்னொன்று வந்து கொண்டக்கடலை சுண்டல். அது மேலே கொஞ்சம் வெல்லம் வச்சு வைக்கணுமா. அது இந்த வீட்டில் வந்து அப்படி தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி என் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 2 கப்லேயும் வச்சு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு
திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் விளக்கேற்றுறதுக்காக. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 1 இயராக. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி பாச மாதிரி படிஞ்சிருது விளக்குல. இது இருக்கிறதுனால பெருசாக படியறதில்ல. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லது. நான் இது காலியானதுனால பஞ்சதீபம் எண்ணெய் தான் இருந்தது, அதை தான் ஊற்றி ஏற்றுறேன். ஈவினிங் டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது ஒரு தனி ஃபீல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப திருப்தியாக மன நிறைவாக சாமி கும்பிட்டேன். நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.